ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் கிளாஸ் நம்பர் 12 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் அண்ட் ஈஸியான கான்செப்ட் பற்றி பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கிறாங்க, இனியும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை ரீச் ஆகும். இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எம்டிஹெச் கான்செப்ட் அல்லது செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபார்முலா பேசிஸில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இதை அப்படியே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 இன்டூ D1 இன்டூ H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 into D2 into H2 divided by W2. ஓகேவா? ஸோ இதில் MDHWன்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? MDH நான் மேலே எழுதியிருக்கேன், W கீழே எழுதியிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக 1 1 1ன்னு போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஃபுல்லாக 2 2 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ MDH கான்செப்ட் இதுதான். M1 into D1 into H1 divided by W1, M2 into D2 into H2 divided by W2. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இந்த ஃபார்முலால இந்த Mனா என்ன, Dனா என்ன, Hனா என்ன, Wனா என்னன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொன்றும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதில் எம்ங்கிற இந்த வேல்யூ எதை மீன் பண்ண போகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேங்களா? எம்ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன். ஒரு வேலையை ஒருத்தங்க செய்யல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செய்யறாங்கன்னு கணக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு வேலையை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செய்யறாங்க, எத்தனை பேர் செஞ்சாங்கிறது தான் இந்த எம் சொல்லுது. ஸோ எம்ங்கிறது ஜஸ்ட் மென் கிடையாது. மென்னா இருக்கலாம், விமனா இருக்கலாம், பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எம்ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் பர்சனை டினோட் பண்ணுது, எத்தனை பேர் அந்த வேலையை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பர்சன். அண்ட் டி என்ன அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, நம்பர் ஆஃப் டேஸை மீன் பண்ணுது. ஸோ டி ஃபார் நம்பர் ஆஃப் டேஸ். அண்ட் அடுத்ததா ஹெச் இருக்கு இல்லையா, இந்த ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அவங்க வேலை செஞ்சாங்க. புரியுதா? ஹெச்ங்கிறது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அவங்க வேலை செஞ்சாங்கிறத ஹெச் மீன் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் டபிள்யூங்கிறது ஒர்க் டன். ஓகேங்களா? எவ்வளவு வேலை முடிக்கப்பட்டது, ஒர்க் டன் அல்லது ஒர்க் கம்ப்ளீட்டட் ஒர்க், எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ எம்ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சனை மீன் பண்ணுது, டிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸை மீன் பண்ணுது, ஹெச்ங்கிறது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் டே மீன் பண்ணுது, அண்ட் டபிள்யூங்கிறது எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சுங்கிறத மீன் பண்ணுது. இந்த பக்கமும் அதே தான் இருக்கு, MDHWன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்க M1 போட்டிருக்கேன், இங்க M2 போட்டிருக்கேன், இங்க D1 போட்டிருக்கேன், இங்க D2 போட்டிருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர நமக்கு வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. இந்த ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம கொஸ்டின்ல அப்ளை பண்ணணுங்கிறத நான் கொஸ்டின் பார்க்கும்போது சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்க போது. ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது இந்த கொஸ்டின் MDH கான்செப்ட்ல தான் வரப்போகுது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ டேரக்டா நான் கொஸ்டின்குள்ள போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 men can complete a work in 15 days. அப்படின்னா என்ன அர்த்தம்? 14 மென்னு சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிச்சிடுறாங்க. இஃப் 21 men are employed, then in how many days will they complete the same work? அப்ப அதே வேலையை 21 மென்னை வச்சு பார்த்தா எனக்கு வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ கொஸ்டினோட கான்செப்ட் புரியுதா? ஒரு வேலையை 14 மென்னை வச்சு நான் பார்க்கும்போது அது 15 டேஸ்ல முடிஞ்சிருச்சு. அதே வேலையை 21 மென்னை வச்சு பார்த்தா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 14 மென் அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பர்சனை குறிக்குது. ஓகேவா? அப்ப M1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 14 எழுதிக்கலாம். இவங்க எத்தனை நாள்ல வேலையை முடிச்சாங்க? 15 நாள்ல வேலையை முடிச்சாங்க. ஸோ D1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 15. அப்போ ஃபார்முலா படி M1 into D1. இப்போ இந்த கொஸ்டின்ல அவர்ஸை பத்தின எந்த டீட்டெயிலுமே இல்லை. அப்ப அவர்ஸை பத்தின எந்த டீட்டெயிலுமே இல்லைன்னா இந்த இடத்துல H1 போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் H1க்கு வேலை இல்லை. எல்லா கொஸ்டின்லயுமே MDHWங்கிற டேட்டா எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில கொஸ்டின்ல எல்லாமே வரும், ஒரு சில கொஸ்டின்ல ஒரு சில இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அதை பத்தி கொஸ்டின்ல பேசியிருக்கவும் மாட்டாங்க. இந்த கொஸ்டின்ல பேசியிருக்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பர்சனையும் நம்பர் ஆஃப் டேஸையும் பத்தி தான் பேசியிருக்காங்க. இவங்க எதை பத்தி பேசல அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸை பத்தி பேசவே கிடையாது. அதே நேரத்துல இப்போ ஒர்க்குன்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்கு. அப்போ டபிள்யூங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்க லெஃப்ட் சைடு இருக்கிறது ஒரு குரூப்,
ரைட் சைடு இருக்கிறது ஒரு குரூப். அப்ப இந்த லெஃப்ட் சைடு குரூப் எவ்வளவு வேலையை முடிச்சாங்க, ரைட் சைடு குரூப் எவ்வளவு வேலையை முடிச்சாங்க. அப்ப இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இவங்க பார்த்த வேலைக்கும் இவங்க பார்த்த வேலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்தாதான் இந்த டபிள்யூக்கு வேலை. இப்போ வந்து ஒரு 14 பேர் 25 நாள் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு 3/4 ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருக்கிறாங்க. அப்பனா இந்த இடத்துல வேற குரூப் வேற டைம் ஒர்க் பண்ணி இவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க 3/4 ஒர்க் இங்க 1/2 ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் அவங்க செஞ்ச ஒர்க் டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல டபிள்யூக்கு வேலை. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்க 14 மென்னு 15 நாள்ல வேலை பார்க்கறாங்க. அப்ப அதே வேலையை தான் 21 பேர் எத்தனை நாள்ல வேலை பார்க்க போறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல 14 மென் பார்க்கக்கூடிய ஒர்க்கும் இந்த 21 மென் பார்க்கக்கூடிய ஒர்க்கும் சேம் ஒர்க் தான். ரெண்டு பேருமே கம்ப்ளீட் ஒர்க்கை பார்க்க போறாங்க. சரியா? அதனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல ஒர்க்குக்கும் வேலை இல்லை. இப்ப இதுல என்ன மட்டும்தான் வரப்போகுது, வெறும் எம்ஐயும் டிஐயும் மட்டும்தான் வச்சு இந்த கொஸ்டின் ஆப்ரேட் பண்ண போறோம். இதுல வந்து ஹெச்ஐயும் டபிள்யூ நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை பத்தின டேட்டா இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு தேவைப்படலை. சரியா? ஓகே, M1 D1 அப்ப H1 தேவையில்ல, W தேவையில்ல, அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். அடுத்து ஈக்குவல் போட்டுக்கோங்க. இப்போ எப்பவுமே இந்த MDH கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எம்ஐயும் டிஐயும் அதாவது ரெண்டு டேர்ம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அப்ப ரைட் சைடும் ரெண்டு டேர்ம் வரும். இப்போ இங்க M1 D1 எழுதிட்டீங்க, அப்ப இந்த பக்கம் கண்டிப்பா என்ன வரணும், M2 D2 வந்தாகணும். இப்போ இந்த பக்கம் ரெண்டுன்னா இங்கே ரெண்டு தான், இங்க மூணுனா இங்க மூணு தான், இங்க நாலுமே வருதுன்னா இங்க நாலுமே வரணும். கிளியர்? அப்பதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அப்ப எம்மும் டியும் தான் இங்க வரப்போகுது. அப்ப ரைட் சைடு M2 D2 மட்டும் தான் வரப்போகுது. இப்போ கொஸ்டின் என்ன, இதே வேலைய 21 மென் பார்த்தா எவ்வளவு நாள். அப்ப இந்த இடத்துல எனக்கு D2 தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கிளியரா புரியுதா? 14 மென் 15 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 21 மென் எவ்வளவு டேஸ்ல வேலையை முடிப்பாங்க, எக்ஸ் டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ M1 D1 M2 D2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப அதுதான் நமக்கு தேவையான அந்த ஆன்சரும் கூட. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 2 7s are 14, 3 7s are 21, again 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 5. ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 10 டேஸ்ன்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 நாட்கள். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இது பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா CGL 2022 இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேட்ட கொஸ்டின் தான். அதனால இது வந்து மொக்கையா இருக்கு, கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தமே கிடையாது. இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு பாருங்க 10 செகண்ட் கூட ஆகாது. டக்கு டக்குன்னு எடுத்து எழுத போறோம், அடி கொடுத்த உடனே ஆன்சர் கிடைக்க போகுது. சரியா? ஸோ MDH கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ வரைக்குமே எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ல மட்டும் இல்ல, கொஞ்சம் லென்த்தியான பெரிய கொஸ்டின்ல கூட நம்ம MDH கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அது நான் போக போக சொல்லித்தரேன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ அதே இதில் மாதிரி இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், 35 men can finish a work in 6 days. Then in how many days can 7 men do half of the same work? அப்ப இந்த இடத்துல பாருங்க, 35 பேரு ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, 7 பேர் சேர்ந்து இந்த 35 பேர் செஞ்ச வேலையில பாதி வேலைய எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒர்க்குக்கு வேலை வருது. புரியுதா? ஒர்க்குக்கான ஒரு 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 போர்ஷன் வந்து இந்த இடத்துல வரப்போகுது, இந்த கொஸ்டின்ல வரப்போகுது. எப்படி நான் இதை எழுதுறேன்னு பாருங்களேன். இப்போ 35 மென்னு 6 டேஸ் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ M1 D1 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல் ஒர்க்கே முடிச்சிட்டாங்க. இங்க 1ன்னு போட்டோன்னா கம்ப்ளீட்டா ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 35 பேரு 6 நாள் வேலை செஞ்சு ஒரு முழு வேலையை முடிக்கிறாங்க. இப்ப கேள்வி என்ன, அப்ப 7 men சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சா இவங்க பார்த்த ஒர்க்ல half ஆஃப் த ஒர்க் முடியுமா? அப்ப இங்க 1ன்னு போட்டிருந்தீங்கன்னா இங்க என்ன பண்ணணும், halfன்னு. இங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுல பாதியே இங்க எழுதணும். சரி, நான் இங்க 1 half தான் போடணுமா அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க எப்படினாலும் எழுதலாம். இப்ப இந்த இடத்துல 1 போடாம, இந்த இடத்துல 1 போடாம வேற 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல 35 men 6 days வேலை பார்த்து ஒரு 2 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா அப்ப 7 men எக்ஸ் டேஸ்ல இதுல பாதி. அப்ப எவ்வளவு வேலையை முடிக்கணும், 1 யூனிட் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கணும். புரியுதா? இங்க 1 போட்டீங்கன்னா இங்க half, இங்க 2 போட்டீங்கன்னா இங்க 1, இங்க 10 போட்டீங்கன்னா இங்க 5, இங்க 20 போட்டீங்கன்னா இங்க 10. எப்படி பார்த்தாலும் நமக்கு 35 பேர் 6 நாள்ல என்ன வேலை செஞ்சாங்களோ அதுல பாதி வேலையை தான் 7 பேர் எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப தெளிவா புரியுதா? இங்க 1 போட்டு இங்க 1/2 போட்டு நீங்க சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. இங்க 2 போட்டு அதுல பாதி 1 போட்டாலும் இங்க நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. நமக்கு தேவை என்னன்னா இங்க போடுற ஒர்க்ல பாதி இங்க வரணும். அதுதான் மேட்டர். ஓகேவா? சரி, இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, 7ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ் வரும். இங்க 2ஆல கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 15 டேஸ். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி,
50. கிளியரா இருக்கா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. போன கொஸ்டின்ல ஒர்க்குக்கு வேலை இல்லை. ஏன்னா போன கொஸ்டின்ல என்னது 14 men 15 டேஸ்ல ஒரு ஒர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்போ 21 men எக்ஸ் டேஸ்ல அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் பார்க்கறது சேம் டைப் ஆஃப் ஒர்க் தான். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேரும் பார்த்தது ஒரே ஒர்க்கா இருந்தாலுமே ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் டிஃபர் ஆகுது. இவங்க வந்து ஃபுல் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, அவங்க அதுல பாதி தான் முடிக்கிறாங்க. அதனால இங்க ரெண்டுன்னு வச்சதுனால அங்க பாதி ஒன்னு எடுத்திருக்கிறேன். தெளிவா புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க. 18 persons working 8 hours a day can complete 3 units of a work in 10 days. How many days are required by 25 persons to complete 5 units of work working 6 hours a day? அப்ப இல்ல பாருங்க, இதுல அவர்ஸும் வருது. அப்ப வரிசையா எடுத்து எழுதணும். 18%. ஸோ M1க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 18 பேர். ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு எவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்க? 3 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. எத்தனை நாள்ல? 10 நாள்ல. அப்ப 18 பேர் 10 நாள்ல வேலையை முடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க? 3 யூனிட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல MDHW எல்லாமே வந்துருச்சு. இப்போ ரைட் சைடு MDHW வரணும். அப்புறம் கொஸ்டின் என்ன? 25%. ஓகேவா? என்ன கேள்வி கேட்குறாங்க? 5 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிக்கணுமா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? அப்போ எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு தேவையான கொஸ்டின் வந்து எங்க இருக்கு? டேஸ்ல இருக்கு. எவ்வளோ டேஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும்? 6 மணி நேரம் வேலை பார்க்கணும். எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிக்கணும்? 5 யூனிட்ஸ். ஸோ இவங்க முடிச்சது 3 யூனிட்ஸ் தான். இவங்க எவ்வளோ யூனிட்ஸ் முடிக்கணும்? 5 யூனிட்ஸ் முடிக்கணும். அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க. இங்க 5 டேபிள கேன்சல் பண்ணா இங்க 5 டைம்ஸ். இங்க 3 டேபிள கேன்சல் பண்ணா இங்க 6 டைம்ஸ். இந்த 6க்கு இந்த 6 தூக்கிடலாம். இங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ். ஸோ ஃபைனலா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 8s are 16. ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது நமக்கு? 16 டேஸ் கிடைக்குது. ஆப்ஷன் சி 16. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 16 நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த 3 கான்செப்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதுல்ல? ஸோ 3 கான்செப்ட்ல ஒரே கான்செப்ட் தான். 3 கொஸ்டின்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 தான் வந்துச்சு. அடுத்த கொஸ்டின்ல 3 வந்துச்சு. அடுத்த கொஸ்டின்ல 4 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல இந்த MDH கான்செப்டை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20 men can finish a work in 30 days. They started working, but 4 men left after 10 days. In how many days would the work be completed? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்ப இந்த இடத்துல தெளிவா பாருங்க. என்னன்னா 20 men வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்களாம்? 30 நாள்ல முடிச்சிருவாங்களாம். They started working. ஓகேங்களா? அப்ப 20 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சாச்சு. பட் 4 men left the work after 10 days. 10 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த 20 பேர்ல இருந்து 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. இப்ப 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னா 10 நாளைக்கு அப்புறம் எத்தனை பேர் தான் பேலன்ஸ் இருப்பாங்க? வெறும் 16 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த 16 பேரை வச்சுதான் நான் மீதி இருக்கிற வேலையை செய்யணும். அப்ப அந்த 16 பேரை வச்சு நான் மீதி இருக்கிற வேலையை செஞ்சேன்னா எனக்கு வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ தெளிவா கவனிச்சுக்கோங்க இங்க நான் எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதையும் M1D1ல தான் எழுத போறேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா எழுதணும். எப்படின்னு பாருங்க. கொஸ்டினோட புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 20 men ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 30 டேஸ்ல முடியும். இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? 20 பேர் பார்த்தா 30 நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஓகே, இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா தே ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகேவா? தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் பட் 20 பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சாச்சு. 4 men left the work after 10 days. அப்போ 10 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிருது? 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. 10 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 16 பேர் தான் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி 10 நாள் இந்த 20 பேர் வேலை செஞ்சாச்சு. கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கணும். 10 நாள் இந்த 20 பேர் வேலை செஞ்சாச்சு. அப்போ 10 நாளைக்கான வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதாவது 20 men பார்த்தா வேலை மொத்தம் 30 நாள் நடக்கணும். 30 நாள் நடந்தாதான் அந்த வேலை முடியும். ஓகேவா? இந்த 20 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? 10 டேஸ்க்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப இந்த 30 நாள் வேலையில 10 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் எவ்வளவு வேலை பெண்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 நாளைக்கான வேலை பெண்டிங் இருக்கு. புரியுதா? சோ 20 மென்னுக்கு 10 டேஸ்க்கான ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பேருக்கு இன்னும் 20 நாள் வேலை பெண்டிங் இருக்கு. அந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் நீங்க எழுத போற பாருங்க. இப்போ 10 நாள் வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வேலையை நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. இப்போ இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20 மென்னுக்கு 20 டேஸ்க்கான ஒர்க் இருக்கு. ஸோ M1 20 தான்.
D1 20 தான். 20 மென்னுக்கு 20 டேஸ்க்கான வேலை இருக்கு. ஆனா இந்த வேலைய யார் பார்க்க போறா? 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்கல்ல. அப்ப 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னா இப்ப எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 16 பேர் தான் இருப்பாங்க. 16 பேர் பார்த்தா எவ்வளவு நாளா? இவ்வளவுதாங்க. இத வந்து கரெக்டா புரிஞ்சு எழுதணும். சரியா? சோ இங்க ஏன் இந்த 20 எதை மீன் பண்ணுதுன்னா இந்த 20 மென்ன தான் மீன் பண்ணுது. இந்த 20 எதை மீன் பண்ணுதுன்னா ஆல்ரெடி 20 பேர் சேர்ந்து பார்த்தா வேலை 30 நாள்ல முடியும். ஆல்ரெடி 10 நாள் வேலை முடிஞ்சதுனால இன்னும் எவ்வளவு வேலை பெண்டிங் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20%க்கு 20 டேஸ்க்கான ஒர்க் பெண்டிங் இருக்கு. அதை 16% பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடியும். கிளியரா புரிஞ்சுதா? இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 நாள் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த 20 பேரு பேலன்ஸ் ஒர்க்கை 20 நாள் எடுத்துப்பாங்க பாக்குறதுக்கு. அப்ப அதே பேலன்ஸ் ஒர்க்கை 16 பேர் பார்த்தா எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. 4 4s are 16, 5 4s are 20. Again 20. அப்ப x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 25 டேஸ் கிடைக்கும். கிளியரா? சோ நமக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்குது? 25 டேஸ் கிடைக்குது. எப்படி பண்றோம்னு புரியுதா? நம்ம கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 25. இவ்வளவுதான், ஸ்டெப்பே இவ்வளவுதான். ஆனா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகள் எப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் அடுத்த அதுல இருந்து ஒரு லெவல் கூட. ஓகேவா? ஸோ 20 men 30 டேஸ்ல ஒர்க்கை முடிச்சாங்க. ஆனா அவங்க 30 டேஸ்ல ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சு 10 நாள் வேலை செஞ்சாச்சு. அப்ப 10 நாளைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் 20 நாளைக்கான வேலை தான் மிச்சம் இருக்கு. அப்ப 20 பேருக்கு 20 நாள் வேலை மிச்சம் இருக்கு. அப்ப 20 பேர் பார்த்தா 20 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா பார்க்க போறது எத்தனை பேர்? 4 பேர் லெஃப்ட் ஆனதுனால 16 பேர் தான் அந்த வேலையை பார்க்க போறாங்க. அப்ப எத்தனை நாள் ஆகும்? தெளிவா புரிஞ்சது? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 25 டேஸ். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, 40 men can complete a piece of work in 18 days. 9 days after they start working together, 5 more men join them. How many days will they now take to complete the remaining work? அதே கேள்விதான் பாருங்க. 40 men ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருமா? 18 டேஸ்ல முடிஞ்சிருமா? ஓகேவா? இப்ப என்ன ஆகுது பாருங்க. 9 days after they start working together, 5 more men join them. அப்ப இந்த 40 பேர் சேர்ந்து 9 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிறாங்களாம். இப்ப என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு நாளைக்கான வேலை முடிஞ்சு போச்சு? ஆல்ரெடி இந்த 40 பேர் சேர்ந்து ஆல்ரெடி 9 நாளைக்கான வேலையை முடிச்சு வச்சுட்டாங்க. ஓகேவா? என்ன 9 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு சேஞ்ச் நடக்க போகுது. அப்ப 40 பேர் சேர்ந்தா வேலை 18 நாள்ல முடிஞ்சிடும். ஆல்ரெடி 9 நாளைக்கான வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் 40 பேருக்கு இன்னும் 9 நாளைக்கான வேலை பெண்டிங் இருக்கு. புரியுதா? சோ இந்த 9 எங்க இருந்து வந்தது? மொத்தம் 18 நாள் வேலையில 9 நாள் முடிஞ்சு போச்சு. அப்ப 18ல 9 கழிச்சா மீதி 9 தான் இங்க எழுதியிருக்கேன். இந்த 9 இங்க எழுதல. சரியா? சோ 40 மென்னுக்கு 9 டேஸ்க்கான ஒர்க் பெண்டிங் இருக்கு. இதை எத்தனை பேர் பார்க்க போறாங்க? 5 more men ஜாயின் பண்றாங்கன்னா இப்போ 45 பேர் பார்த்தா எவ்வளவு நாள் ஆகும்? 40 பேருக்கு 9 நாள்ல வேலை முடியுது அப்படின்னா அதை 45 பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல வேலை முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கேன்சல் பண்ணுவோம் பாருங்க. இங்க 5 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ண 8. அப்போ நமக்கு அந்த மீதி இருக்கிற அந்த வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிடும்? ஜஸ்ட் 8 டேஸ்லயே முடிஞ்சிடும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8 நாட்கள். தெளிவா புரியுதா? சோ இந்த கொஸ்டினும் சரி, இதுக்கு முந்தின கொஸ்டினும் சரி, ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். போன கொஸ்டின்ல லெஃப்ட் ஆனாங்க, அதனால கழிச்சேன். இந்த இடத்துல புதுசா ஜாயின் ஆகுறாங்க, அதனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ இதுவும் சிஹெச்எஸ்எல் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சோ இதுமே ரொம்ப முக்கியமான மாடல், தெளிவா பார்த்துக்கணும். அடுத்தது இல்ல பாருங்க, 14% can do a work in 18 days. After 5 days of work, 6 workers left the work and joined back on the last day of the work. Then in how many days the work got completed? எவ்வளவு நாள்ல வேலை கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்கணும். இங்க பாருங்க, வழக்கம் போல இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ஸ்டார்ட் ஆகுது. 14%. ஓகேங்களா? 14% சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருமா? 18 டேஸ்ல முடிஞ்சிருமா? ஓகேவா? ஆஃப்டர் 5 டேஸ் ஆஃப் ஒர்க் 6 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட். அப்போ இந்த 14 பேரும் 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 14 பேரும் 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு 6 பேர் லெஃப்ட் ஆயிடுறாங்களாம். மறுபடி இந்த 6 பேர் என்ன பண்றாங்க? கடைசி நாள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ இந்த 14 பேரும் மொத 5 நாள் வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி
மொதல் 5 நாளைக்கு அப்புறம் 6 பேர் லெஃப்ட் ஆனாங்க. இந்த லெஃப்ட் ஆன 6 பேரும் மறுபடியும் கடைசி நாள் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்ப நமக்கு தேவை என்னன்னா இந்த 14 பேரும் இந்த 18 நாள் வேலை இருக்குல்ல, இந்த 14 பேரும் எத்தனை நாள் தான் ஒண்ணா வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொதல் ஒரு 5 நாள் வேலை பார்த்தாங்க. அப்ப கடைசி ஒரு 5 நாள் கடைசி ஒரு நாள் இவங்க வந்து சேர்ந்துக்குவாங்களாம். இந்த 6 பேரு 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லெஃப்ட் ஆகுறாங்க. அப்ப இந்த மொதல் 5 நாள் 14 பேரும் வேலை பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி கடைசி அந்த ஒரு நாளும் இந்த 14 பேரும் வேலை பார்த்திருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த 14 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த 14 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்யறாங்க. கரெக்ட் தானே? நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் புரியுதா? 14 பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சு 5 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் 6 பேர் லெஃப்ட் ஆகுறாங்க. மறுபடி கடைசி நாள் வந்து இந்த லெஃப்ட் ஆன எல்லாரும் சேர்ந்து ஒன்னாயிடுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 14 பேரும் சேர்ந்து ஒரு 5 நாள் வேலை பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி கடைசி ஒரு நாள் வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப ஆக மொத்தம் இந்த 14 பேரும் சேர்ந்து 6 நாள் ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த 14 பேரும் சேர்ந்து 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அப்ப அந்த 6 நாளைக்கான வேலையை எடுத்துருங்க. இப்போ 14 பேர் சேர்ந்து பார்த்தா 18 நாள்ல வேலை முடிப்பாங்க. அப்ப இந்த 14 பேரும் சேர்ந்து ஒரு 6 நாள் வேலை பார்த்தாச்சு. அப்போ இன்னும் இந்த 14 பேருக்கு 12 நாளைக்கான வேலை மிச்சம் இருக்கு. கரெக்டா? வழக்கமா நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்னது 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 5 கழிப்போம். ஓகேவா? ஆனா இங்க ஏன் நான் 6 கழிச்சிருக்கேன் அப்படின்னா இவங்க 5 நாள் வேலை பார்த்துட்டு போயிட்டு மறுபடி லாஸ்ட் அந்த 1 டேக்கு வந்து ஜாயின் பண்ணதுனால அந்த ஒரு நாளை சேர்த்துக்கிட்டு அப்ப ஆக மொத்தம் 14 பேர் 6 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த 6 நாள் நம்ம கழிச்சிட்டோம்னா இன்னும் 14 பேருக்கு 12 நாளைக்கான வேலை மிச்சம் இருக்கும். இதை தான் எத்தனை பேர் பார்க்க போறாங்க? நமக்கு இங்க 6 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் ஆனதுனால 14 6 போச்சுன்னா எவ்வளவு? 8 பேர் பார்த்தா எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போறோம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ 14% 12 டேஸ்ல ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னா 8% எவ்வளவு நாள்ல ஒர்க் முடிப்பாங்க? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 4s are 8, 3 4s are 12, அகைன் 2ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 7, நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 21 டேஸ் வருது. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 21 டேஸ் வருது. ஆனா இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னால 21 டேஸ் ஆன்சர் போட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டினை பாருங்களேன். இதுல என்ன கேட்டிருக்காங்க? இது மாதிரி நடந்ததுனால ஹவு many days will they now take to complete the remaining work? மீதி இருக்கிற வேலை. அதாவது 40 பேரு என்ன பண்ணிட்டாங்க? 9 நாளைக்கான வேலையை செஞ்சு வச்சுட்டு போயாச்சு. மீதி 9 நாளைக்கான வேலையை மீதி இருக்கக்கூடிய அந்த 9 நாளைக்கான வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள்னு கேட்கறாங்க. அப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் 8 ஆன்சரா போட்டேன். இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா இன் ஹவு many days? 1 செகண்ட். ஓகே, சாரி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இன் ஹவு many days would the work be completed இருக்கு. இப்போ இதுல வந்து ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட்டட், மீதி இருக்கக்கூடிய வேலை முடியறதுக்கு எத்தனை நாள்னு கேட்கும்போது எக்ஸோட வேல்யூ 8 நாள் ஆன்சரா போட்டேன். ஆனா இந்த இடத்துல ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமா இந்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நமக்கான ஆன்சர் வந்து 25 கிடையாது. சின்னதா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆன்சர் போடும்போது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ இந்த 25 நாள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 20 பேர் சேர்ந்து 10 நாள் 20 பேர் சேர்ந்து 10 நாள் வேலை செஞ்சாச்சு. 20 பேர் சேர்ந்து 10 நாள் வேலை செஞ்சாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 20 பேருக்கு அந்த 20 நாளைக்கான வேலையை முடிக்கிறதுக்கு தான் 16 பேருக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 25 நாள் ஆயிருக்கு. அப்ப 25 நாள்ங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி 20 பேர் 10 நாள் வேலை செஞ்சுட்டு 20 பேர் 10 நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை இந்த 16 பேர் பாக்குறதுக்கு தான் இந்த 25 நாள். அப்போ மொத்தமா டோட்டலா நமக்கு பார்க்கும்போது இங்க வேலை எத்தனை நாள் நடந்திருக்கும்னா 20 மென்னு 10 நாள் வேலை செஞ்சாங்களா, அடுத்தது இந்த 16 பேரு 25 நாள் வேலை செஞ்சிருக்கிறாங்களா, ரெண்டையும் ஆட் பண்ணி நான் ஆன்சர் என்னன்னு போடணும்? 35 டேஸ்ன்னு போடணும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 35 தான். அப்போ ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்கணும். கொஸ்டின் இது சிம்பிளா இருக்குதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன கேள்வி கேட்கறாங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கரெக்டா சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் தப்பா போட்டுற கூட. நானே தப்பா போட்டேன். ஸோ இது கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து எல்லாருக்கும் வரும் தான். அது எனக்கும் நிறைய முறை வரதான் செய்யும். இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட்டை தெளிவா நோட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த தப்பை விடக்கூடாது. சரியா? ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணும்போது என்ன கேள்வி கேட்கறாங்க? ரிமைனிங் ஒர்க்கு கேட்கறாங்களா இல்லை பொதுவா ஃபுல்லா ஒர்க்கு கேட்கறாங்களான்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ஆயிருக்கு வேலை முடியறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா மொத்தமா தான் எடுத்துக்கணும். the whole work will be completed in how many days தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு 10 நாள் 20 பேரும் வேலை பார்த்தாங்க. அடுத்த ஒரு 25 நாள் 16 பேர் வேலை பார்த்திருக்காங்க. ஆக மொத்தம் 35 நாள்ல இந்த வேலை முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் அப்படி இல்லை. இதுல என்ன கேட்கறாங்க பாருங்க, how many days will they now take to complete the remaining? மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு, அதாவது 40 பேர் சேர்ந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. இந்த 40 பேர் 9 நாளைக்கான வேலையை செஞ்சு வச்சுட்டு போயாச்சு. மீதி இருக்கிற வேலையை பாக்குறதுக்கு 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப 40 பேர் மீதி இருக்கிற வேலைன்னா மீதி 9 நாள் வேலை இருக்கு. 40 பேர் மீதி இருக்கக்கூடிய 9 நாள் வேலையை
40 பேருக்கு இந்த 9 நாள் வேலையை எத்தனை பேர் பார்க்க போறாங்க? 45 பேர் பார்க்க போறாங்க. அப்ப 45 பேர் பார்க்க போறாங்கன்னா இந்த மீதி இருக்கிற வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 8 டேஸ்ல முடியும். ஒருவேளை இந்த இடத்துல ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டு கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு சொல்லி இந்த ரிமைனிங்கிற வார்த்தையை கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? இந்த 8 நாள் கூட என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த 40 பேர் ஆல்ரெடி ஒரு 9 நாள் வேலை பார்த்தாங்களா, சோ 9 இந்த 8 ரெண்டையும் ஆட் பண்ணி 17 நாள்னு ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ தெளிவா புரியுதா? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த 14% ஸ்டார்டிங்ல ஒரு 5 நாள், கடைசி ஒரு நாள், 6 நாளைக்கான வேலை. 6 நாளைக்கான வேலையை 14 பேர் செஞ்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த 14 பேருக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த 12 நாள் வேலையை தான் 8 பேர் பார்த்தாங்கன்னா 21 நாள். அப்ப இந்த இடத்துல டோட்டலா தான் பார்க்கணும், ஏன்னா ரிமைனிங்கிற வார்த்தை. அப்ப மொத்தமா இங்க எத்தனை நாள் வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 14 பேர் வேலை பார்த்தது ஒரு 5 நாள், லாஸ்ட் ஒரு நாள், ஆக மொத்தம் 6 நாள். அடுத்து இங்க 8 பேர், 6 பேர் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 8 பேரை வச்சு எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? 21 நாள் வேலை பார்த்திருக்காங்க. ஸோ டோட்டலா இங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரணும்னா 27 டேஸ் வரணும். புரியுதா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் தெளிவா லாஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டினை பார்க்கணும். ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்களா, இல்லைன்னா பொதுவா வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுமான்னு சொல்லி கேட்கறாங்களா? ரிமைனிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. அதனால நமக்கு டோட்டலா இங்க வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு 27 நாள் ஆயிரும். சரியா? சோ இந்த 27 நாள்ல 14 பேர் சேர்ந்து வேலை பார்த்தது 6 நாள். இந்த 8 பேர் வேலை பார்த்தது 21 நாள். மொத்தம் 27 நாள்ல வேலை முடிஞ்சிடும். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 27. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, a work can be completed by n men in 15 days. 5 men leave the work after 3 days. The remaining work was completed in 18 days. What is the value of n? ஓகே, இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். a work can be completed by n men in 15 days. அதாவது என்னங்கிறது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ என் மென் வேலை பார்த்தாங்கன்னா வேலை எவ்வளோ நாள்ல முடிஞ்சிருமா? 15 டேஸ்ல முடிஞ்சிருமா? ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா 5 men லீவ் த ஒர்க் ஆஃப்டர் 3 days. அப்போ இந்த என் மென்னும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ன ஆயிருது? ஒரு 5 men லெஃப்ட் ஆயிடுறாங்க. அப்ப 5 men லெஃப்ட் ஆனதுனால அந்த மீதி இருக்கக்கூடிய வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருச்சா? 18 நாள்ல முடிஞ்சிருச்சா? அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. 2022 MTSல கேட்ட கொஸ்டின். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கன்ஃபியூஷனா இருக்கும், எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. இது நார்மல் MDH கான்செப்ட் தான், வழக்கம் போல அப்படி எழுதலாம் பாருங்க. இந்த இடத்துல என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. என்னங்கிறது எத்தனையோ மென். ஓகேவா? சோ என் மென் எவ்வளவு நாள்ல வேலையை முடிக்கிறாங்க? 15 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்களா? இப்ப அடுத்து என்ன நடக்குது? 3 நாளைக்கு அப்புறம் இந்த என் மென்ல இருந்து ஒரு 5 பேர் லெஃப்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, இந்த என் மென் 15 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. இவங்க ஆல்ரெடி எத்தனை நாளைக்கான வேலையை பார்த்தாச்சு? 3 நாளைக்கான வேலையை பார்த்தாச்சு. இப்ப என்ன எவ்வளவு வேலை பெண்டிங் இருக்கும்? இந்த என் மென்னுக்கு 12 டேஸ்க்கான ஒர்க் பெண்டிங் இருக்கு. என் மென்னுக்கு 12 டேஸ்க்கான ஒர்க் பெண்டிங் இருக்கு. இதை யார் பார்க்க போறாங்கன்னா, இப்ப 5 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்களா? அப்போ n-5 men இப்ப இதை பார்க்க போறாங்க. புரியுதா? என் மென்னுக்கு 12 டேஸ்க்கான ஒர்க் தான் இப்ப ரிமைனிங் இருக்கு. அதை n-5 men பார்த்தா எவ்வளவு நாள்ல முடியுமா? 18 டேஸ்ல முடிஞ்சிடும். புரிஞ்சுதா எப்படி எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு? ஸோ ஒரே கான்செப்ட் தான், கொஸ்டினை தான் மாத்தி மாத்தி கேட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான் இதுவும். இந்த இடத்துல என் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? என்மென் 15 டேஸ்ல வேலையை முடிச்சிருவாங்க. இந்த என்மென் 3 டேஸ் வேலையை முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த என்மென்னுக்கான 12 டேஸ் ஒர்க் பெண்டிங் இருக்கு. இதை n-5 men பார்த்தா 18 டேஸ்ல முடியுமா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஜஸ்ட் பாருங்க, என்னோட வேல்யூ கிடைக்கும். இங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டுக்கலாமா? அப்ப இது வந்து 2n ஈக்குவல் டு இங்க 3 உள்ள போச்சுதுன்னா 3n minus 15. அப்போ 2n அங்க போச்சுதுன்னா இது n, இங்க -15 இங்க வந்துச்சுன்னா 15. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 15 கிடைச்சிருச்சு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 15. கிளியரா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 15 கிடைக்குது. அடுத்தது ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஹோட்டல் ரேஷன் இஸ், இது ரேஷன் என்ன, ரேஷியோ கிடையாது, n மிஸ் ஆயிருக்கு. The ration is available for 148% for 51 days. If 37% left the hotel, then for how many days will the remaining ration last? SSC phase 10 2022ல கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, வழக்கம் நம்ம பண்ணக்கூடியதா பாருங்க. ஒரு ஹோட்டல்ல 148 பேருக்கு, புரியுதா, 148%க்கு 51 நாளைக்கான ரேஷன், அதாவது சாப்பாடு இருக்கு. புரியுதா? 148 பேருக்கு 148 பேருக்கு 51 நாட்களுக்கான சாப்பாடு ஒரு ஹோட்டல்ல இருக்கு. இஃப் 37% left the hotel, then how many days will the remaining ration last? இப்போ இதுல வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான்.
148 பேருக்கு 51 நாளைக்கு இருக்குதுன்னா, இப்போ சம்டைம்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, இப்போ 148 பேருக்கு 51 நாளைக்கு இருக்கு. ஒரு சம் டேஸ்க்கு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அங்கருந்து 37 பேர் லெஃப்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? 10 நாளைக்கான ஃபுட் இங்க காலியா இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே குடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இத நம்ம டைரக்ட்டா M1T1ல எழுதலாம். பாருங்க 148 பேருக்கு 51 நாளைக்கு அந்த சாப்பாடு வருது அப்படின்னா, 37 பேர் அங்க இல்ல. ஒருவேளை 37 பேர் அங்கிருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 37 கழிச்சா எவ்வளவு வரும்? 111. அப்ப 111 பேர் சாப்பிட்டா அந்த சாப்பாடு எவ்வளவு நாளைக்கு வரும்? நார்மல் M1D1 கான்செப்ட். புரியுதா? அப்படியே டைரக்டா எழுத வேண்டியதான். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வர தேவையில்ல. புரியுதா? 148 பேர் சாப்பிட்டா 51 நாளைக்கு வரும். அது 111 பேர் தான் சாப்பிட போறாங்க. அப்ப எத்தனை நாளைக்கு வரும்? இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, நம்ம இங்க என்ன டேபிள்ல போடலாம்னா, இங்க 148 ஸோ 4 ஸோ இங்க வந்து 37ஆல கேன்சல் பண்ணலாம். 37ஆல கேன்சல் பண்ணா இங்க 3 டைம்ஸ் வரும். இங்க வந்து 4 டைம்ஸ் வரும். அகைன் 3ஆல இங்க கேன்சல் பண்ணோம்னா இங்க வந்து 17 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 17 இன்டூ 4ங்கிறப்போ நமக்கு 68 நாட்களுக்கு வரும். கிளியரா புரியுதா? இதுதான் டைரக்டா இப்படியே போட்டுடலாம். ஸோ இந்த டீட்டெயில் கூட எழுதணும் அவசியம் இல்லை. 148 பேர் சாப்பிட்டா 51 நாளைக்கு வருது. அப்போ ஒருவேளை 37 பேர் அங்கிருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா வெறும் 111 பேர் தான் அதை சாப்பிட போறாங்க. அப்போ 111 பேர் சாப்பிடும்போது அது எத்தனை நாளைக்கு வரப்போகுது? M1D1 கான்செப்ட். இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின் இதை பாருங்க. A college hostel mess has provisionனாலும் ஃபுட்னே வச்சுக்கோங்க. provision for 25 days for 350 பாய்ஸ். ஓகேங்களா? ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல 350 பாய்ஸ்க்கு 25 நாளைக்கான ப்ரொவிஷன் சாப்பாடு இருக்கு. At the end of 10 days, when some boys were shifted to another hospital, it is found that now the provision will last for 21 more days. How many boys were shifted to another hostel? 2022 CGL கேட்ட கொஸ்டின். ஸோ சேம் தான். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதோட ஒரு வருஷன் இங்க கூட. என்னன்னா இங்க பாருங்க, 350 பேருக்கு 25 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. சரியா? 350 பாய்ஸ்க்கு இங்க வந்து 25 டேஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் 10 டேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 நாளைக்கு அப்புறம் தான் இங்க வந்து இந்த ஷிஃப்டிங் சேஞ்ச் நடக்குது. பாய்ஸ்ல சேஞ்ச் நடக்குது. போன கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அவங்க கொடுக்கவே இல்லை. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் தான் 37 பேர் லெஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி கொடுக்கல. அப்படி கொடுக்காததுனால நம்ம என்ன பண்றோம்? ஸ்டார்டிங்லேயே அந்த 37 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, அதனாலதான் இந்த இடத்துல அந்த டீட்டெயில் எடுத்துக்கல. அப்படியே ஃபுல்லா எடுத்து எழுதிட்டேன். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? 10 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு சேஞ்ச் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, சம் பாய்ஸ் அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி வேற எங்கேயோ போறாங்களாம். ஓகேவா? அப்ப என்ன ஆகுறாங்க? சம் பாய்ஸ் அங்க இருந்து லெஃப்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். குறைய போறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பேர் குறையறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த 350 பேரு 25 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. அதுல 10 நாள் முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த 350 பேர் இந்த 10 நாளைக்கான சாப்பாடை தீர்த்து காலி பண்ணியாச்சு. அப்போ இப்ப பெண்டிங் இருக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 350 பேருக்கு 15 நாளைக்கான சாப்பாடு தான் இருக்கு. 350 பேருக்கு 15 நாளைக்கான சாப்பாடு தான் இருக்கு. ஆனா இத கொஞ்சம் பேர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆனாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ 350 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 15 நாளைக்கான சாப்பாடு இப்போதைக்கு இருந்திருக்கணும். இப்படிதான் இருக்கு. 350 பேர் சாப்பிட்டு இருந்தா அந்த சாப்பாடு 15 நாளைக்கு வரும். ஆனா கொஞ்சம் பேர் லெஃப்ட் ஆனதுனால இப்ப இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனைன்னு எனக்கு தெரியாது. அதனால இங்க எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். எவ்வளவு பேர் லெஃப்ட் ஆனாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு 50 பேர் லெஃப்ட் ஆனாங்கன்னா 50 கழிச்சுட்டு இந்த இடத்துல 300ன்னு போடுவேன். எத்தனை பேர் லெஃப்ட்னே கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்ப எக்ஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா 350 பேர் இருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. லெஃப்ட் ஆனது போக மீதி இருக்கிறதா இந்த எக்ஸ். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் பேர் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டாங்களா? வேற எங்கேயோ போனதுனால இப்போ 15 நாள் 350 பேர் சாப்பிட்டு இருந்தா அது 15 நாளைக்கு வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப ஆட்கள் குறைஞ்சிட்டாங்கன்னா டைம் என்ன ஆகும்? கூடும். இந்த 15 நாளைக்கான சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் எவ்வளவு நாளைக்கு வந்திருக்குன்னா 21 நாளைக்கு வருது. புரியுதா? 21 மோர் டேஸ்ல என்ன அர்த்தம்? இன்னும் 21 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அவங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? 350 பேர் சாப்பிட்டா அது 15 நாளைக்கு தான் வரும். ஆனா இப்போ கொஞ்சம் பேர் லெஃப்ட் ஆனதுனால மீதி இருக்கிற பர்சன் சாப்பிடுறதுனால அது இன்னும் 21 நாட்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் இது வந்து 50 டைம்ஸ் வரும். இங்கே 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 5. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா 50 இன்டூ 5னா எவ்வளோ? 250. அப்ப இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 250 கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருந்தது எவ்வளவு? 350 பாய்ஸ். அப்ப சம் பர்சன்ட் லெஃப்ட் ஆனதுனால மீதி இருக்கக்கூடிய பாய்ஸுக்கு தான் 21 நாள்னா மீதி எவ்வளவு இருக்கிறாங்க? 250. அப்ப 250ங்கிறது 350ல ஷிஃப்ட் ஆனது போக மீதி இருக்கக்கூடிய குவான்டிட்டி. ஓகேவா? அப்ப எவ்வளவு பேர் ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க? 350 250 மாறணும்னா அங்க இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 100 பேர் குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 100. கிளியரா? தெளிவா புரியுதா எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு? இது எல்லாமே ஒரே மாதிரிதான். ஆனா வித்தியாசமா அவங்க கேட்கறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா?
அடுத்த கேள்வி கீழே பாருங்க, there is sufficient food for 1600 men for 120 days and each one take 900 grams of foods every day. But after 80 days, 400 men leave the place and now each one take 1000 gram food every day. For how many days will the rest of the food last for rest of the men? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 1600 மென்னுங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன். அவங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு நாளைக்கு இருக்கு, நம்பர் ஆஃப் 120 டேஸ்க்கு இருக்கு. இது நம்பர் ஆஃப் டேஸ், இது டிஎம் மீன் பண்ணுது. இந்த இடத்துல 900 கிராம்ஸ் பர் டே ஃபுட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கல, இதை வந்து நீங்க அவர்ஸா கன்சிடர் பண்ணும். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்கிற மாதிரி இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபுட்டு சாப்பிட்றாங்க, 900 கிராம்ஸ் ஆஃப் த ஃபுட்டு சாப்பிட்றாங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, நான் எடுத்து எழுதும் போது 1600 மென்னுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல எவ்வளவு நாளைக்கான சாப்பாடு இருந்திருக்கு, 120 டேஸ்க்கான ஃபுட்டு இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப என்ன நடக்குது பாருங்க, பட் ஆஃப்டர் 80 டேஸ், 80 நாளைக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்ச் நடக்குது. 80 நாளைக்கு அப்புறம் அங்க இருந்து என்ன ஆகுறாங்களா, 400 மென் வந்து லெஃப்ட் ஆகுறாங்க, வெளியே போறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த 1600 மென்னு இந்த 120 நாள்ல 80 நாளைக்கான சாப்பாடை சாப்பிட்டு தீத்தாச்சு. இப்ப என்ன எவ்வளவு நாளைக்கான சாப்பாடு பெண்டிங் இருக்கும், 1600 பேர் சாப்பிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு 40 நாளைக்கான சாப்பாடு பெண்டிங் இருக்கும். ஏன்னா 120 நாள்ல 80 நாள் முடிஞ்சிருச்சுல, 40 நாளைக்கான சாப்பாடு பெண்டிங் இருக்கும். இது எப்படி 40 நாளைக்குன்னா, ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க, 900 கிராம் சாப்பிடுறாங்க. ஆனா இப்போ 80 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1600 பேருக்கு 40 நாளைக்கான சாப்பாடு பெண்டிங் இருக்கு. அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்டுட்டு வர்றாங்க, 900 கிராம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா. ஆனா இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 1600 பேர்ல இருந்து 400 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப இப்ப எத்தனை பேர் தான் இருப்பாங்க, இத 1200 பேர் தான் சாப்பிட போறாங்க. அப்படி சாப்பிட்றதுனால இப்ப எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இப்போ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் எடுக்கணும், 1000 கிராம் எடுக்கணும். ஸோ இந்த 1000 இங்க எழுதிடலாம். ஏன்னா இங்க நீங்க 3 வேல்யூ எழுதுறீங்கன்னா இங்க 3 வேல்யூ கரெக்டா பேலன்ஸ் ஆகும். சரி, அதான் M1D1 அந்த MDH அந்த கான்செப்டோட முக்கியமான ஒரு ரூல். ஸோ 1600 பேரு 40 நாள் ஒரு நாளைக்கு 900 கிராம் ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா, அதே இதை 1200 பேர் ஒரு நாளைக்கு 1000 கிராம்னு சாப்பிடும் போது எத்தனை நாளைக்கு வரும். சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த 00, இந்த ஒரு 0, 3 0க்கு இந்த 1000 தூக்கிடலாம், இந்த 2 0க்கு இந்த 2 0 தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த 4 ஆல இங்க கேன்சல் பண்ணோம்னா 3 4s are 12, இந்த 3 ஆல இங்க கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ். ஸோ ஃபைனலா எல்லாம் கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது, 48 டேஸ் வருது. அப்ப இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபார் ஹவு மெனி டேஸ் வில் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபுட், மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபுட் எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 48 நாளைக்கு வரும். சரியா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 48. ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலைன்னா 2-3 முறை திரும்ப திரும்ப பாருங்க. ஏதாவது டவுட் வந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் இன்னும் இதோட முடியல. இதுல இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதுல இன்னும் அடுத்தடுத்த கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.